4 வருஷத்துக்கு முன்னாடி மிடில் கிளாஸில் இருந்தவன் இன்றைக்கி லோவர் மிடில் கிளாஸில் இருந்தவன் சோத்துக்கு சிங்கி அடிக்கிறான். மாத சம்பளம் வாங்குறவங்க கூட கடனை வாங்காமல் 2வது வாரத்தை தாண்ட முடியாது. 65 ரூபா வித்த பருப்பு 150 ரூபா, 120 ரூபா வித்த எண்ணெய் 360 ரூபா, 20 ரூபா வித்த வாட்டர் கேன் 40 ரூபா, 2700 ரூபா இந்த தங்கம் இன்றைக்கி கிராம் 10,000 ரூபா தண்ணி ஜெட்டு வேகத்தில் போயிட்டுருக்கு. 50 ரூபாய்க்கு ஹேர் கட் பண்ணவன் 130 ரூபாய்க்கு கீழே மயிறு கூட வெட்ட முடியாது. ஒரு கரண்டி மாவில் ஊற்றுற தோசைக்கு கூட 15 ரூபா வரி கட்டுறோம். சும்மா இல்லையே, இந்த அரசாங்கத்தை ஒழுங்காக நடத்துறதுக்கு ஒவ்வொரு நாளும் 68,000 கோடி வரி கட்டுறோம். பதிலுக்கு என்ன கிடைச்சது? இந்த சிஸ்டத்துக்கு நம்ம ஒரு ஹெல்மெட்டை போடலைன்னா சிக்னல் போலீஸை நிப்பாட்டி 1/2 மணி நேரம் வெயிலில் நிற்க வச்சு கேஸ் போட தெரியும். ஆனால் லட்சக்கணக்கான கோடி ரூபா மக்கள் காசை திருடுறவனை ஏன்னு கேள்வி கேட்க தெரியாது. சாவர காலத்தில் எதுக்கு ஓய்வூதியம்னு வயசான அப்பாவி பொதுஜனத்தை கேள்வி கேட்க தெரியும். ஆனால் 15 லட்சம் கோடியை 4 பணக்காரங்கிட்ட கடனாக கொடுத்துட்டு திருப்பி கேட்க தெரியாது. செத்து போனவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணவும், டிஸ்சார்ஜ் ஆனவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணதான் கணக்கு காட்டவும் முடியும். ஆனால் பால் விலை 2 மடங்கு 3 மடங்காக ஏறினாலும் கட்டுக்குள்ளார கொண்டு வர முடியாது. 36 ரூபா கொடுத்து பால்ன்ற பேரில் வெள்ளை கலரில் ஒரு பவுடர் தண்ணியை தான் குடிச்சிட்ருக்கோம். இந்த சிஸ்டத்தில் சர்வசாதாரணமாக ஒருத்தன் ரோடு போட்டு தரேன்னு சொல்லி லட்சக்கணக்கான கோடி கணக்கு காமிச்சு கொள்ளடிக்க முடியும். அதுக்கு வழி இருக்குது. ரோடு போடுறோன்ற பேரில் லட்சக்கணக்கான மரத்தை முன்னறிவிப்பு இல்லாமல் வெட்டி சாய்க்க முடியும். அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. ஆனால் ஏன்னு கேள்வி கேட்க முடியாது. 3 கோடி பேர் விவசாயத்தை விட்டு போனாலோ, ஆயிரக்கணக்கான விவசாயிங்க தூக்கில் தொங்குனாலோ, லட்சக்கணக்கான ஏரி தூர்வாரமாக காணாமல் போனாலோ ஏன் கேட்க முடியாது? அறநிலைக்காது அல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுறையது அரசு.